துணை தேட வந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல். இவங்க பேரு தாம்மா காவியா. வயசு 35 ஆகுது. இவங்க வெட்டினரி டாக்டராக இருக்காங்க. அதாவது கால்நடை மருத்துவர்னு தமிழில் சொல்லுவாங்க. இவங்க ஆந்திரா ஸ்டேட்டை பூர்வீகமாக கொண்டவங்கம்மா. ஆனால் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தானா. இவங்க அப்பா அம்மா காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்கம்மா. இவங்க மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க. பெரிய அளவில் பால் சப்ளை பண்ணி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க பொருளாதார ரீதியாக நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் கூட இவங்க மேரேஜை அக்செப்ட் பண்ணி நல்லா ஸ்டார்ட் ஆன லைஃபு கொஞ்ச நாள்லேயே முடிவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா இவங்க லவ்வர் இவங்கக்கிட்ட பணம் பறிக்கணும்னு அப்படின்ற நோக்கத்துக்காகவே மேரேஜ் பண்ணி இருக்காங்களாம். எப்படி தெரிய வந்ததுன்னா, வீட்டில் இருந்து ஒரு நாள் 5 லட்ச ரூபா பணம் காணாமல் போயிருக்கு. இவங்களுக்கு இவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த காரும் காணலையா, வேற யாரோ திருட்டாங்கன்னு இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இருக்காங்க. பல தடவை கால் பண்ணியும் அவரு எடுக்கலையா. வீட்டுக்கு வரும்போது சொல்லலாம்னு பார்த்துருக்காங்க. 2 நாளாக வரலன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி விசாரித்த அப்புறம்தான் இதே மாதிரி பல பேரை ஏமாற்றி இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்புறம் இவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்களாம்மா. இப்போது கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கி 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை என்கிட்ட சொல்லும்போதே ரொம்ப அழுதுட்டாங்கம்மா. இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நம்ம சேனல் மூலமாக துணை கிடைக்கிறவங்க யாரும் இப்படி பண்ணி ஒரு பொண்ணு லைஃப்பை வீண் பண்ணிடாதீங்க. சேனலுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்திடாதீங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் அவன் பண்ண தப்புக்காக உன் லைஃப் வீண் பண்ணாதுன்னு சொல்லி புரிய வச்சு இப்போ செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க டாக்டர் ஒர்க் பண்ணி மாதம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இன்கம் பண்ணுறாங்க. வரப்போகிற மாப்பிள்ளை இவங்களுக்கு கடைசி வர நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க அப்பா அம்மாவே லைஃபுக்கு தேவையான எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி மாமனார் மாமியார் யாருக்குமா கிடைப்பாங்க? இந்த மாதிரி நல்ல மனம் கொண்ட குடும்பம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தாம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணுங்கம்மா. மேலும் இது போல் நிறைய வரன் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்களும் துணை தேடுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா.